அதுதான் அவர் சொல்லிட்டார்ல, நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும். அந்த மாதிரி இங்கே நல்லவர்கள்லாம் வந்து என் கட்சியில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்தாலும் எந்த மாதிரியான வெரைட்டியான சிடிஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த மாதிரி காட்சி வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பூஜை அறையில் செய்வதை விட இங்கே புனிதமான பல வேலைகள்லாம் வந்து கட்சி நபர்கள் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். ரூம்லேருந்து நான் ஸ்டிக்கர் ஏன் கழிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பல நல்லவர்கள் இந்த கட்சியில் இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களை கட்டாயப்படுத்துவோம், மாட்டு மூத்த குடின்னு சொல்லி, சாணி சாப்பிட சொல்லி, போல் ஜெயிஸ்டாம் சொல்லி, உடை போடக்கூடாதுன்னு சொல்லி, உணவு கலாச்சாரத்தில் கை வைப்போம். எல்லா நல்லவர்களும் எங்கிட்ட தான் இருக்காங்க. தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு ஆட்சியை கலைப்பதற்காக எத்தனை கோடி வேணாலும் பேரம் பேசி அவன் நல்லவனாக மாற்றுவோம். நேற்று வரைக்கும் வழக்கு இருந்தவனை இன்றைக்கி புனிதனாக மாற்றுவோம். வாஷிங் மிஷின் அவ்வளோதான். அந்த நல்லவர்கள் அந்த கூடாரத்துக்குள் இருந்து கொண்டு அண்ணாமலை புதிதாக ஒரு விட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இதற்கு பிறகு சினிமா நடிக்க போனான்னு வச்சுங்களேன், வடிவேலுக்கு ஈக்குவலாக அந்த டஃப் கொடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஹியூமர் பண்ணுறாரு. சீரியஸாக இப்போ நீங்கள் எல்லாம் வச்சு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் அவர் அடித்த ஆட்டத்தை, டான்ஸ் ஆனதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டையாவத்து போட்டு அடிச்சுக்கிட்டதெல்லாம், அதுலேருந்து சூவை கையில் தூக்கி சுற்றுனதுலேருந்து நல்லவர்கள்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க, நல்ல மீன்கள் விற்கப்படும்ன்ற மாதிரி அண்ணாமலைக்கு இன்றைக்கி வந்து சந்தானம் காமெடி பண்ணுறது விட்டாப்புல, ஹீரோவாக வண்டியை போயிட்டார். ஆமாம், வடிவேலுக்கும் இப்போ வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டில் இப்போ அண்ணாமலை போனார்னா அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது.